சொல்லலாமா வேணாமா? ஆனா சொன்னா இன்னும் கோவப்படுவாளே. நம்ம பண்ணது தப்பு தான். எத்தனையோ தடவை காலேஜில் எல்லாருமே எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ஈஸியாக கடந்துட்டு போயிட்டோம். ஆனால் அன்னைக்கு வினிதா மாதிரி அனிதா வந்து பேசும்போது நான் எதுக்கு அதை நம்பினேன்? நம்பிட்டு அவன் மேலே கோவப்படாம எதுக்கு நான் அதித்தி மேலே கோவப்பட்டேன்? கோவம் மட்டும் பட்டது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கையே நான் அழிக்க நினச்சிருக்கேன். இது எல்லாமே தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவ தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ, ஆனா என்னோட லைஃப்ல அவ எனக்கு ஒரு டிஸ்டர்பா தானே இருந்தா. ஆ காலேஜில் என்னையும் இவங்களையும் சேர்த்து வச்சு பேசினாங்க. இவளாலே நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஏன் யாராவது என்கிட்ட பேச வந்தா கூட எப்படிதான் அவ அங்க வந்து என்கிட்ட பேசுவான்னு தெரியல. உடனே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களும் பேசாம போயிடுவாங்க. இன்னைக்கு என்னமோ கோவத்துல சொன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஒதுங்கியிருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? உன்னால என் சந்தோஷம் கெடுதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி? சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. திடீர்னு நான் இப்படி சொன்னதும் அவள் ஒதுங்கி போயிடுவாளா? சும்மா அன்னைக்கு கோவத்தில் சொல்லியிருக்கா. அது எப்படி முடியும்? கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. நான் பண்ணது தப்புனா அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவளால தான் என்னோட சந்தோஷம் கெட்டு போச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்போ அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இது எல்லாம் தெரிஞ்சு இவன் என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். ஏன் வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ பண்ணது என்னை கல்யாணம் பண்ணது அது ரொம்ப பெரிய தப்பு. என் மாமா பொண்ணா இவளை எனக்கு பிடிக்கும். அதுக்குன்னு கல்யாணம்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. ஆனால் இவ என்ன பண்ணியிருக்கா? எல்லாரும் முன்னாடி எனக்கு முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையே அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருக்கா. இப்போ என்னடான்னா காலேஜில் இருக்கவன்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறான். அதுலேயும் ஒரு சில பேர் வாயை திறந்தே கேட்டுட்டானுவோ. நாங்கள் அப்பவே சொன்னோம் நீ தான் இல்லை இல்லைன்ன. ஆனால் பாத்தியா இப்ப பாரு, உன் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்ப நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிட்டு போறானுங்க. என்ன இது என்னவா? ஹலோ, நான் பாட்டுக்கு அத்தை கூட நின்று பேசிட்டு இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்து நீ பாட்டுக்கு அந்த சைடு திரும்பி என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. அது உன்கிட்ட ஒன்னு சொல்லலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படி என்ன சொல்லணும்? அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீ என்ன பேசணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்ட, பேசுறதெல்லாம் பேசிட்ட. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? திதி மரியாதை கொடுத்து பேசு. என்ன வா போன்னு பேசிட்டு இருக்க? எப்பயும் மாமான்னு தானே பேசுவ, வாங்க போங்கன்னு தானே பேசுவ. ஹோ, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மரியாதை வேற கொடுப்பாங்களா? உனக்கு இந்த மரியாதை கொடுக்கறதே பெருசு. என் மரியாதை இவ்வளோ கேவலமாச்சு. எல்லாம் அந்த அனிதாவால தான். அவ சுயநலத்துக்காக எவ்வளோ. ஐயோ, என்ன? ஒன்றும் இல்லம்மா. ஒன்னும் இல்லாததுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒன்னு சொல்லலான் இருந்தேன், ஆனா சொல்ல முடியல. வீட்டுல போய் சொல்றேன். பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஏன் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிருமான்னு கேட்டா கூட நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்லை. ஏன்னா நீ பண்ணது தப்பு கிடையாது, துரோகம், நம்பிக்கை துரோகம். அது மட்டும் இல்லாம நம்ப வச்சு முதுகுல குத்துனவன். உனக்குலாம் எந்த ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாதுடா. வாய மூடுறியா? இங்க பாரு, கோவில்னு பாக்குற இல்லனா? அதேதான் நானும் சொல்றேன், கோவில்னு பாக்குறேன் இல்லனா இங்க நடக்கிறதே வேற. உன்கிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஹாபா, நான் என்னமோ உன்கிட்ட வந்து என்கிட்ட பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்ட மாதிரி. இங்க பாரு, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கும் முதுகுல குத்துனதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக, உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக உன் கையால தாலி கட்டிக்கிட்டேன், புரியுதா? அதுக்குன்னு தாலி கட்டிட்டமே, இவ எனக்கு தான் உரிமை அப்படி இப்படின்ட்டு என்கிட்ட வந்து ஏதாவது பண்ணுன மோவன அவ்வளவுதான். ஏய் வாய மூடு. எனக்கு அந்த மாதிரி என்ன என்னைக்குமே வந்தது கிடையாது. இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. எனக்கும் தான். அதுவும் உன்னோட சுயரூபானிக்கு தெரிஞ்சது பத்தியா? அன்னையில இருந்து உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த உலகத்திலே நான் ஒருத்தவனை வெறுக்கிறேன்னா அது ஒன்ன மட்டும்தான். நானும் தாண்டி, நான் ஒரு பொண்ணை வெறுக்கிறேன்னா அது ஒன்ன மட்டும்தான். ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசணும், அங்க வா இங்க வா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் உனக்கு. இவகிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும்? திமிர் பிடிச்சவ நீ. என்னடி என்னோட சுயரூபத்தை பார்த்தங்கிற? உன்னோட சுயரூபத்தை நான் அன்னைக்கே பார்த்துட்டேன்டி. சரியாந்திர சுயநலவாதி. தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, மற்றவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ தானே நீனு. என்ன? ஒன்னும் இல்ல மத்தாயே, ஒன்னும் இல்ல. கனவுல கூட நினைச்சிடாத, உன்னை மன்னிச்சிருவேன்னு. சரிங்க. அதிதி, கௌதம். அம்மா. அதிதி எங்கடா? அத்தை இங்கதான் இருக்க. ஓ,
ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? சரி, நேரமாகுதுல, வீட்டுக்கு போகணும், வாங்க. ஆ, சரிங்க அத்தை. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றேன்னு தெரியலையே. என் மனதினை கொள்ளையடித்த மங்கை நீ அல்லவா? உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. ராகவ், என்னப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. குளிச்சிட்டு இருந்தம்மா. அப்படியா? சரி, நல்லா இருக்கியா? ராகவ், ராகவ், ஆ, சொல்லுங்கம்மா. என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டேன், அப்படியே அமைதியாயிட்டேன். இருக்கம்மா. வேலைக்கு கிளம்பிட்டியாப்பா? இப்போதாம்மா குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் கிளம்பி போகணும். சாப்பாடு கடையில தான் சாப்பிட்றியா? முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சிக்கிறேன், அப்படி இல்லைன்னா வெளியில தான். ஏண்டா ஏண்டா அங்க கஷ்டப்படுற? நீ இங்க வாயேண்டா, அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கான்ல, அங்க தனியா இருந்து ஏண்டா கஷ்டப்படுற? இங்க பாரு ராகவ், நீ தயவு செஞ்சு இங்க வாடா. இங்க உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? நானா ஃபோன் பண்ணாதான் நீ அட்டன் பண்ற. நீயாவது என்னைக்காவது எனக்கு நீயா ஃபோன் பண்ணி பேசியிருக்கியா? ஆ, இல்ல முகத்தையாவது இந்த ஃபோன்லயாவது உன் முகத்தை காட்டியிருக்கியா? ரொம்ப வருஷம் ஆச்சுடா, உன் குரலை மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன். பெத்தவளுக்கு மனசு வலிக்குதுடா. 2 பிள்ளைங்கள பெத்தும் ஒரு புள்ள கூட என் கூட இல்ல. நீ என்னடானா எங்கேயோ இருக்க, உன் தங்கச்சி என்னடானா கடல் கடந்து இருக்கா. நான் என்னடா பண்ணுவேன்? 2 பேர் குரலை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். உன் தங்கச்சியாவது அப்பப்ப மூஞ்ச காட்டுற ஃபோன்ல. ஆனா நீ ஏண்டா இப்படி பண்ற? எனக்கு ஏண்டா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லு. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏண்டா ராகவ் இப்படி பண்ற? நீ கொஞ்சம் ஃபோனாவது என்கிட்ட பேசலாம்ல, அதுவும் பண்ண மாட்டேங்கிற. நான் அப்படி என்னடா பண்ணேன்? ஏண்டா என்ன கஷ்டப்படுத்துற? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். என்னப்பா என்னாச்சு? ஏன்? பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபரா? திரும்பவும் என்ன ஊருப்பா? இது எப்பயுமே கேட்கறது தானே. நம்பூரில் தாம்மா. ராகவ், என்னடா சொல்ற? நம்பூர்லையா? ஆமாம், நம்பூரில் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கு. அதை என்ன தான் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால என்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இனிமே அங்கே தான் எனக்கு வேலை. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. என் புள்ள திரும்பி என்கிட்ட வரப்போறான். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. சரி ராகவ், எப்படா வர? இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்துடுவேன். சரிப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, உனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல, நீ ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. எங்கடி இருக்க? உன்னை தேடி எந்தெந்த ஊர் கலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கேயோ இருக்கல்ல. சீக்கிரமாக உன்னை தேடி வரேன்டி. இப்போ நம்ம ஊருக்கு தான் போகிறேன். அங்கேயாவது உன்னை பற்றின க்ளூ ஏதாவது எனக்கு கிடைக்குதான்னு பார்க்கும். அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உன்னை தேடி நான் நேரில் வருவேன். ஆனால் உன் மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்கேன். உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்கிட்ட நிறைய இருக்குது. அதுக்கான பதில் நீ சொல்லியே ஆகணும். உனக்கு நல்லாவே தெரியும்டி, மது இல்லைன்னா ராகவ் இல்லைன்னு. அது தெரிஞ்சியும் என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டல்ல. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குடி. உன்கிட்ட கேட்காமலாம் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் வரேன், நம்ம ஊருக்கு வரேன். கண்டிப்பா உன்னை தேடி இந்த தடவை கண்டுபிடிப்பேன்டி. என் பையன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கடவுளே, உன்கிட்ட நான் வேண்டுதல் பழிச்சிருச்சுப்பா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னோட அருள் தான். நீ மனசு வச்சு என் பிள்ளையை என்கிட்டே கொண்டு சேர்ற. அவன் அதிகமாக காயப்பட்டிருக்கான், அதனால தான் அவன் தனியாக இருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் எங்கேயும் போக விடாம என் பக்கத்திலே வச்சுக்கணும். சாரதா, ஏய் சாரதா. என்னத்துக்கு இந்த ஆள் கூப்பிட்டு இருக்காரு? எல்லாம் இந்த ஆளால் தான், இவரால தான் என் 2 பிள்ளைங்களும் என்னை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்குங்க. ஏய், கூப்பிட்டு இருக்கல, எங்க இருக்க? ஆ இதோ வரேங்க. ஏடி, கூப்பிட்டு இருக்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அது ராகவ் கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். ஓ, என்ன சொல்றான் உன் புள்ள? பெத்த அப்பனையும் அம்மாவையும் தனியா தவிக்க விட்டு அவன் பட்டுக்கு எங்கெங்கயோ ஊர் சுத்திட்டு இருக்கான். என்னங்க நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? போலீஸ்காரங்களுக்கு எப்ப எங்க வேணா வேலை கொடுப்பாங்க, அங்கெல்லாம் போய் தான் ஆகணும். அதுக்குன்னு ஊர் சுத்துவாங்கன்னு அர்த்தமா? ஓமாவன் எதுக்கு ஊர் ஊரா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியோ?
தெரியும்ல, உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அப்படி சொல்றீங்க? ஏய் என்னடி குரல்லாம் வசதி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மகன் ஏன் இந்த உலகத்தையே சுத்தி வரட்டும், ஆனா அவனாலலாம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சா கூட அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி ஏன் 2-3 குழந்தைங்க கூட இருக்கும். ஏங்க இப்படி பேசுறீங்க? பெத்த பிள்ளை வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேங்கிறீங்க? யாரு? நான் வருத்தப்பட மாட்டேங்கிறேனா? அது சரி, அவனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணேன். ஆனா அவன் என்ன பண்ணா? அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி என் மூஞ்சில கறியை பூசிட்டு போயிட்டான். ஒரு அப்பனா என்னோட கடமையில நான் கரெக்டா தான் இருக்கேன். உன் பிள்ளை அதுல இருந்து மீறினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எதுவும் பண்ண வேணாங்க, அமைதியா இருங்க. அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான். அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம இருந்தாலே எனக்கு போதும். அவன் வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சுக்க தெரியும். நீங்க நல்லது பண்றங்கிற பேர்ல அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க நீ? யார் யார் வாழ்க்கையை கெடுக்கிறது? வந்துட்டா. இவளுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. என் பிள்ளைய பத்தி பேசினா மட்டும் எங்க இருந்து வருவாளோ தெரியல. இது ஒண்ணும் இல்ல வளர்மதி, உங்க அன்னைக்கு அவன் பையனோட வாழ்க்கையை நான் தான் கெடுக்கிறேனா, அதான் சண்டை போட்டு நிக்கா. என்னண்ணா சொல்றீங்க? அண்ணி, என்ன வார்த்தை இது? எங்க அண்ணன் அதுவும் பெத்த பிள்ளை வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைப்பாரா? ஏம்மா, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. ஆமா ஆமா, நீ எதுவுமே சொல்லல. சரி, உன் மகன் போன் பண்ணான்னு சொன்னால, என்ன பேசினான்? என்னது? ராகவ் ஃபோன் பண்ணானா? ஏன் நீங்க மட்டும்தான் அவன்கிட்ட பேசுறீங்க? எங்களுக்குலாம் அவன் ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். பெத்தவல்ல, அதான் பாசத்துல போன் பண்ணி பேசுறான். அப்பங்காரன்லாம் யாரு என்னன்னு தெரியாது. ஏன் இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நீங்களா என் பிள்ளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்களா? நல்லா இருக்கே என்னன்னு கேட்டிருக்கீங்களா? ஆமா, இத்தனை வருஷத்துல நான் ஒரு தடவை கூட போன் பண்ணாம உட்காந்துருக்கேன். எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன்? உன் மகன் ஒரு தடவையாவது போன் அட்டன் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? அது எப்படி கேட்பான்? நீங்க பண்ண வேலை அதனாலதான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். அண்ணி, இவ ஒருத்தி பாவம், புருஷன் இறந்துட்டான்னு இவளையும் அவ பொண்ணையும் என் வீட்லயே வந்து பாவம் பார்த்து இருக்க சொன்னா, இவ என் 2 குழந்தைங்களோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறா. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல ராகவ் என்ன சொன்னான்? கேக்குறோம்ல, அவன் என்ன சொன்னான்? ராகவுக்கு நம்ம ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அவன் அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லி சொன்னான். பாரா, அப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு வராரு. அப்படியா? உன் பிள்ளை அடுத்த வாரம் இங்க வரானா? அவனுக்கு இங்கேயே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? அப்போ இனிமே இங்கதான் இருக்க போறான். ஆமா, இனிமே அவன் இங்கதான் இருக்க போறான். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம தயவு செஞ்சு அவன் மனசை காயப்படுத்தாம இருங்க. என்ன நீ பேசுறீங்க? அவரு ராகவோட அப்பா. எங்க அண்ணன் எப்படி பெத்த பிள்ளைய கஷ்டப்படுத்துவாரு? அவரு ராகவ் வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ பண்ண வேலையால தான் அவன் இந்த வீட்டை விட்டே போனான். திரும்பவும் இங்க வரான். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல திரும்பவும் நீ என்னென்ன பண்ணி வைக்க போறேன்னு பயப்படுறதான்னு ஒன்றும் தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என் பிள்ளை இதுக்கு மேலேயும் தனியா இருக்கணும். தனியா இருந்து கஷ்டப்பட தேவையில்ல. வரட்டும். அப்புறம் வேற என்ன சொன்னான்? வேற ஒன்றும் சொல்லலைங்க. அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கான். வரட்டும் வரட்டும், சந்தோஷமா வரட்டும். சரி, எனக்கு போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. கடைக்கு வேற போன பத்தியா? ஒரு டீ குடிச்சிட்டு கடைக்கு போறேன். நீ போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. அண்ணன், ராகவ் திரும்பவும் வீட்டுக்கு வரான். ஆமா வளர்மதி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். அப்புறம் அண்ணன், நீ கவலையே படாத. போன தடவை சுதப்புற மாதிரி இந்த தடவை சொதப்பாது. எப்படி அவனை என் வழிக்கு வர வச்சு நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரியும்ண்ணே, எனக்கு தெரியும். நீ கவலையே படாதண்ணே, நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஆமா. கடவுளே, என் பிள்ளையை நீ தான் காப்பாற்றணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளை வீட்டுக்கு வரான். அவனுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம அவன் நிம்மதியா இருக்கணும். எப்படியும் என் நாத்தனார்காரி இந்நேரம் மண்டைக்குள்ள 1000 விஷயம் யோசிச்சிருப்பா. ராகவ் வரத வச்சு என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பா. அவன் நினைச்சது மட்டும் என்னைக்குமே நடக்கக்கூடாது. அதிதி, அறிவு இருக்காடி உனக்கு? கையடி. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்ன திமிரா உனக்கு? ஒரு ஆம்பளை கை நீட்டு அடிக்கிற? சீ, வாய மூடு. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். அதிதி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. யாரு? நான் பண்ணிட்டு இருக்கனா? என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? காலேஜ்ல உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நீ அக்காவை லவ் பண்ணியிருக்க, ஆனா தங்கச்சி உன்னை லவ் பண்ணியிருக்கா. நீ அக்காவை லவ் பண்ணது தங்கச்சிக்கு பிடிக்காம அதை பிரிச்சு விடுறதுக்காக இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கா. எப்படி? அது எப்படி உன்னால? அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டால. அவ பண்ண வேலையால தான் உன் மேலே கோவப்பட்டு அந்த மாதிரி பண்ணுனேன்னு. டே இது சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? எவ்வளோ என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும். நான் உன் மாமா பொண்ணுண்டா. சின்ன வயசுல இருந்து உன் கூடயே வளர்ந்துருக்கேன். உன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கு. ஆனால் நீ யாரோ ஒருத்திக்காக என்னமோ சொல்லிட்டான்னு நான் தான் உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷத்தையும் அழிக்கிறேன்ட்டு என் வாழ்க்கையை நீ குழியில தள்ள பார்த்த தானே? டேய், அவ பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? என்ன? நிறுத்து. என்ன சொல்ல போற? சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காலேஜ்லயும் அப்படிதான்.
எப்போ பார்த்தாலும் மாமா மாமான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. காலேஜில் இருக்கவங்க உன்னை என்னையும் சேர்த்து வச்சு பேசினாங்க, அதனால அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்கிட்டு உன்னைக்கிட்ட இப்படி பேசிடுச்சு. எனக்கு நீ நிறைய இடைஞ்சலா இருக்க, இதுதானே? இதெல்லாம் ஒரு காரணமா? ஹேய், அத்தை பொண்ணா இருந்தாலும் சரி மாமா பொண்ணா இருந்தாலும் சரி, முறை பையனா இருந்தா அவனை பார்த்தா பேசதான் செய்வாங்க, பாசமா இருக்கதான் செய்வாங்க. அதுக்குன்னு எல்லாருமே முறை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு சில பேர் கிடையாது. அவங்க எனக்கு முறை பையன், அவர் மேல எனக்கு பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, அவ்வளவுதானே தவிர கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஏன், நானுமே அப்படிதான் இருக்கேன். ஆனா உன்னால நீ பண்ண வேலையால தான் இப்போ உன் கையால நான் தாலி கட்டிட்டு இங்க நின்றுட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்வளவுதும் பண்ணிட்டு இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சதும் அதை வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவானா, அந்த கதையா இருக்கு. அவ என்னடானா கூட பிறந்தவன் கூட பார்க்காம அக்காவோட கேரக்டரே மோசமா காட்டியிருக்கா. சாரும் அதை நம்பிக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் எதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பழி வாங்க வந்துட்டீங்க. அறிவு கெட்டவனே, கொஞ்சமாவது மூலன்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? உன்னை விட சின்ன பொண்ணுனா எனக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு சுத்தமா இல்ல. அதிதி, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடி. சி, வாய் முடு. ஓவரா பேசுறாங்களா? நீ பண்றதெல்லாம் சொன்னா நான் ஓவரா பேசுறேனா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இவ்ளோ நடந்திருக்கு, அதை வந்து என்கிட்ட சொல்ற? இங்க பாரு, நான் நினைச்சிருந்தா சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஐயோ, நீ சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன எல்லாம் மாறிட போகுதா என்ன? உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ வந்து இது மாதிரிலாம் நடந்துருச்சு, தப்பு ஏன் மேலதான் சொன்னா உடனே ஓ அப்படியா, சரி சரி நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன் போலன்னு ஈஸியான விட சொல்றியா என்ன? ஓ முட்டாள்தனத்துக்காக என்னோட வாழ்க்கையை நீ அழிக்க பார்த்திருக்க. சொல்ல போனா எனக்கு எதுவுமே புரியாம, ஏன் எங்க அம்மா இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியாம கல்யாணம், அதாவது உன் சுயரூபம் தெரியறதுக்கு முன்னாடி வரையும் நான் எந்த நிலைமையில இருந்தேன் தெரியுமா? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தேன். ஏன், இதுக்கு மேல நம்மளால முடியாது, பிடிக்காத வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சூசைட் பண்ற அளவுக்கு கூட போனேன். அந்த அளவுக்கு இருந்தனா. ஆனா நீ என்னடானா அசால்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ என்ன வேணா சொல்லு, உன் மேல தப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நான் எந்த ஜென்மத்திலையும் அதை நம்பவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். இன்னொரு தடவை இது மாதிரி வந்து இவங்களால தான் இப்படி பண்ண, அவங்களால தான் அப்படி பண்ண, அப்படி இப்படின்னு ஏதாவது கதை சொன்ன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ச்சே, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என்னையே அடிச்சிட்டலடி, என்னையே அடிச்சிட்டல. ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம என்னையே அடிச்சிட்ட போற. சரி, அனிதா பண்ண தப்புனால உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு உன்கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டா ரொம்ப திமிரவா பேசிட்டு போற. ஏதோ உன் மேல சின்ன சின்ன கோபமும் வருத்தமும் இருந்தாலும் என் மாமன் பொண்ணு தானேன்ட்டு உன்கிட்ட பாசமாவும் உண்மையாவும் தாண்டி இருந்தேன். ஆனா இவ பண்ண வேலையால உன் மேல எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால அப்படி பண்ணிட்டேன். அதுக்குன்னு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. என்ன சொன்ன? என்னோட சந்தோஷத்தை பூட்டி வைக்கிறதுக்கு தான் என் கையால தாலி வாங்கினியா? இப்ப சொல்றேன்டி, இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லை. நான் எப்பயும் போல சந்தோஷமா தாண்டி இருப்பேன். ஆனா நீ கல்யாணம் ஆகியும் சந்தோஷமே இல்லாம வெறுமனையா தான் இருக்க போற. உன் வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ள இருட்டில தான் இருக்க போகுது. நீ மற்றவங்க முன்னாடி வேணா சந்தோஷமா இருக்கலாம், எதிரி காட்டிக்கலாம். ஆனா இந்த ரூமுக்குள்ள உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாதுடி. இது நாள் வரைக்கும் உன் மாமனா தானே என்னை பார்த்த. இதுக்கப்புறம் உனக்கு வில்லனே நான் தாண்டி. கோவிந்தா மதுரை மணியினில் மதுரை மணியினில் கண்ணனில் ஏண்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? ஆனால் நீ அப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? என்ன நினச்சி பார்த்துருந்தீனா நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேடா. நான் தான் உன்னை தினம் நினச்சி இங்கே அழுதுட்டு இருக்கேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்க. என் நிலைமையை பார்த்தியா? என்னை யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இவங்க எல்லாருமே நான் பேசி பழகினவங்க, சின்ன வயசுலேருந்து பேசி பழகினவங்க. ஆனால் அவங்களுக்கே நான் யார் என்னன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு உன்னால நான் சேஞ்ச் ஆகிட்டேன். பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. யாராவது என்ன பார்த்துருவாங்களோ, ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஒவ்வொரு நாளும் பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, நம்ம வீட்டுக்கு அஞ்சலியும் நர்மதாவும் எவ்வளோ பாசமாக என்கிட்ட பேச வருவாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் நான் சின்ன பிள்ளையில தூக்கி விளையாண்டேன்டா. ஆனால் அவங்களுக்கு கூட நான் யாருன்னு தெரியல. ஒரு சில டைம் ஸ்கூலுக்கு போகும்போது இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஆயிஷா, ரெஜினா, ஏன்
அமிர்தா கூட இப்போ டெல்லியிலேருந்து வந்துட்டா. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓடி போய் கட்டி பிடிச்சி, நான் தாண்டி உங்கள் மதுபாலாடி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கும். ஆனால் என்னால் முடியாதே. ஏன்னா நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவளுங்க பார்த்தாளுங்கண்ணா ஏன் என்னன்னு கண்டிப்பாக கேட்பாளுங்க. அவளுங்க கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதுக்காகவே பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ராகவ், என்னோட அடையாளம் என்ன தெரியுமா? பாலான் தான் எல்லாருக்கும் என்ன தெரியும். ஆனால் நான் மதுபாலான்னு யாருக்கும் தெரியலடா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன். நீ ஏன் ராகவ் அப்படி பண்ண? எனக்கு ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தேனா நீ, நான், அப்புறம் நம்ம பையன் ஆதி, நம்ம 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் தெரியுமா? ஆனால் நீ மொத்த சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட ராகவ். ஆதி வளர்ந்துக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவையும் உன்னை கேட்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஃபோனில் நீ பேசுகிற மாதிரியே நான் பேசி உன்னோட வாய்ஸை செட் பண்ணி அவனுக்கு தினமும் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன்டா. அப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது தெரியுமா? நான் அவனை ஏமாத்துறேன்னு எனக்கு குற்றம் உணர்ச்சா இருக்குடா. எவ்வளோ நாளைக்கு தான் அவனை நான் ஏமாற்ற போகிறேன்னு தெரியல. அவன் வளர்ந்துக்கிட்டே போகிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பர்த்டே வந்துடும். அவனுக்கு 5 வயசு. அதுக்கப்புறம் திரும்பவும் வளர அவன் என்கிட்ட கேள்வி கேட்க தான் போகிறான். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேனே தெரியல ராகவ். எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம். நானும் அவன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லியிருக்க மாட்டேன். இது மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேன். ஆதியும் அப்பா பாசத்துக்காக ஏங்கி இருக்க மாட்டான். ஆதி, இல்லையே, ஏண்டா? அதுவா, அம்மா கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதான். ஆமாம், தூசி பட்டுருச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ போயிடுச்சு. சொல்லு. ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி. நான் அதுக்காகலாம் வரல. நான் கண்ணில் தூசி பட்டுருச்சுல, அதுக்கு தான் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. ஃபோட்டோவா? ஃபோட்டோலாம் இல்லையே. அம்மா சும்மா தான் உட்காந்துருந்தேன். அம்மா கையில் எதுவுமே இல்லையே, பாரு. நான் தான் சொல்கிறேன்ல ஆதி, அம்மா கையில் எதுவுமே இல்லை பாரு. இருந்திருந்தா உன்கிட்ட காட்டாமல் இருந்திருப்பேனா சொல்லு. அப்புறம் அம்மா கையில் எதுவுமே இல்லை. யோசிக்கிறானே. சரி ஆதி, அம்மாவை கூப்பிட்டுட்டே வந்த எதுக்கு? என்னடா சொல்ற? உனக்கு பாலே பிடிக்காது, நீயே வந்து பால் கேட்குற? சரிடா, நான் தரேன். ஆனால் உனக்கு பால் பிடிக்காதே. நான் வேணா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கவா? என்ன இவனுக்கு பாலே பிடிக்காது. சரி, பால் பிடிக்காத பிள்ளைங்க கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு போட்டு கொடுத்தா கூட பிடிக்கும். இவனுக்கு சுத்தம். ஆனால் இவனா வந்து பால் கேட்குறான். என்னாச்சு இவனுக்கு? ஆதி, அம்மா உனக்கு பால் தரேன். ஆனால் எதுக்கு பால்? நீ குடிக்கிறதுக்கா இல்லை வேற எதுக்கு? அதான பார்த்தேன். அந்த பூனைக்கு பால் ஊத்துறதுக்காக என்கிட்ட கேட்குற? ஆமாமா, பூனைக்கு பசிக்குதுதான். பூனைலாம் நல்லா பால் குடிச்சிட்டு தெம்பா விளையாடும். ஆனா நீ பால் குடிச்சாதானே நீனு தெம்பா அது மாதிரி விளையாட முடியும். ஏன் வேணா? உனக்கு பால் பிடிக்காதுதான். எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். இங்க பாரு, ஒழுங்கா பால் குடிச்சாதான் நீயும் நல்ல பெரியவனா வளர முடியும். என்ன பெரிய பையன் ஆயிட்டியா? ஆமா, ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டதான். நல்லா இப்போ ஓடி ஆடி விளையாடுற, நல்லா பேச்சவும் செஞ்சுட்டல, அப்ப நீ பெரிய பையன் தான். இன்னும் உனக்கு 3 மாசத்துல பர்த்டே வந்துடும். அப்போ உனக்கு 5 வயசு ஆக போகுது. இன்னும் என்னென்ன சேட்டை பண்ண போறியோ? பா, முடியல. ஆமா சார், ஆதிக்கு தான் பர்த்டே. 5 வயசு ஆக போகுது. இனிமேல உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறேன் பாரு. ஜாலியா? பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல சேர்த்தா அழுவுன்னு பேரு. நீ ஸ்கூல்ல சேர்த்தா உனக்கு ஜாலியா? ஸ்கூல்ல போய் விளையாடுறதுலாம் இருக்கட்டும், ஒழுங்கா படிக்கணும். ஏன்னா உங்க அம்மா டீச்சரோட பிள்ளை மக்குன்னு இருக்கக்கூடாது. இப்பவே ஒழுங்கா படிக்கணும். என்ன படிக்கணும்னு சொன்னா போதுமே, உனக்கு அப்படியே மூஞ்சி மாறுண்டா. பிடிக்காத விஷயம் சொன்னா போதும், அப்பனும் மோனும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமா, திட்டாத. உங்க அப்பனை திட்டணும் தாண்டா. அவன் பண்ண வேலைக்கு உங்க அப்பா மட்டும் வரட்டும், அப்ப இருக்கு. சரிங்க சார், சரி. உன்னை பெத்ததுல இருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உனக்கு பாசம் உங்க அப்பா மேல. இங்க பாரு, இந்த பூனை மாதிரி கத்துன அப்புறம் பூனைக்கு பால் தர மாட்டேன். வாயெல்லாம் நல்லா புரியுது, ஆனா இன்னும் ஒரு சில வார்த்தை மட்டும் புரியல. சாரிக்கு சா. சிரிச்சு மயக்காதடா. உனக்கு பால் தானே, வா வா, பால் எடுத்து தரேன். வெல்கம் இல்ல, தேங்க்யூன்னு சொல்லணும். தேங்க்யூவா? சரி வா. ரகவ், ஆதி எப்படி பேசுறான் பாத்தியா? இவன் ஒவ்வொரு தடவையும் பேசி சிரிக்கும் போதெல்லாம் அப்படியே ரசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா உனக்கு தான்
உனக்கு தான் இவன் பேசி சிரிக்கிறத ரசிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்கு நீ தான் காரணம். நீ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இது எல்லாமே நீ பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டிருப்ப. எல்லாம் உன் தப்பு தான் ராகவ், உன்னால தான். என் நெஞ்சு கேட்கலாமா கேட்க வேணாமா? எப்போ கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறான். அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியல. நானும் 5 நாளாக கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறான். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். என்னடா நடந்துச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? விக்கல் வருதுன்னு தண்ணி குடிக்கலான்னு கீழே போனேன். கௌதம் பேக்கில் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி யாருன்னு பார்க்கலான்னு போனேன். மணி ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. திரும்பவும் ஃபோன் வரல. அதனால நம்ம திரும்பவும் ஃபோனை அவன் பேக்லேயே வச்சுட்டு வந்துட்டோமே. இல்லை அதில் ஜூஸ் பாட்டில் இருந்ததுல, அந்த ஜூஸ் எடுத்து குடித்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒன்றுமே புரியலையே. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா பெட்டில் தூங்கியிருக்கேன். ரூமுக்கு வந்த ஞாபகமே இல்லை. எப்படி வந்திருப்பேன்? ஓகே சோஃபி. யா நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஓகே இல்லை நோ ப்ராப்ளம். கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணுவி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி சோஃபியா, ஓகே. நான் சொன்னது மட்டும் பண்ணுங்க, அதுவே போதும். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களா என்ன மெயில் பண்ணியிருக்காங்க? ஓ அப்படியா, சரி ஓகே, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். சரி சோஃபியா. வந்துட்டான். கேட்கலாமா கேட்க வேணாமா? கேட்டால் திரும்பவும் அதே மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவானோ? என்ன மேடம் ஒரு டைப்பாக உட்காந்துருக்காங்க, என்னாச்சு இவளுக்கு? வேலைக்கு கிளம்பலையா என்ன? என்ன அடிக்கிற மாதிரி தான் பேசுவா. அன்னைக்கு பேசுன மாதிரி வழிஞ்சு கொழிஞ்சு பேசுவாளான்னு பார்க்கும். இப்ப சும்மா தானே பார்த்தேன், அதுக்கு எதுக்கு இப்படி அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பா? என்னதான் கேட்குறேன். என்ன? ஒன்றும் இல்லை. அம்மா உனக்கு வேலைக்கு போக டைம் ஆகலையா? இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது இதோ இந்த செடி இருக்குல்ல, அதான் அதுக்கு தண்ணி ஊற்றலான்னு உட்காந்துருக்கேன். இது இந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு உட்காந்துருக்க? ஆமா. சரி, தண்ணி ஊத்தலான்னு உட்காந்துருக்கியே, என்ன கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எதுலயாவது தண்ணி வச்சிருக்கணுமே. எதுவுமே இல்லாம இருக்க, கேட்டா தண்ணி ஊத்த உட்காந்துருக்காங்கிற. அது தண்ணி ஊத்திட்டேன். அது தண்ணி ஊத்துனால அதான் செடி வளருதா என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன அடியே, தண்ணி ஊத்தின உடனே செடி வளருமா என்ன? ஏன் வளராதா? வளரும், ஆனா இந்த செடி வளராது. ஏன் 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 வளராது? ஏன்னா இந்த செடி ரியல் இல்லையே, சும்மா பொம்மை, டூப்ளிகேட். நீ எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அது ஒரு இன்ச்சு கூட வளராது. ஐயோ முக்க வாங்கிட்டேன். இப்ப மனசுக்குள்ள அவன் நல்லா சிரிப்பான்ல. என்ன? நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். கேளு. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? வாடி மொபல, நான் நினைச்சேன்டி நீ இந்த கேள்விதான் கேட்பேன்னு. 5 நாளா டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்டுட்டு இருந்த. எப்படி நீ கேட்ட உடனே நான் சொல்லிடுவேனா? எவ்வளவு அட்டகாசம், என்ன இப்படிலாம் பாடாப்படுத்தி வச்சா? உன்கிட்ட தானே கேக்குறேன். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது? என்னைக்கு நைட்டு என்ன நடந்தது? சும்மா நடிக்காத. 5 நாளைக்கு முன்னாடி நான் கூட அப்போ விக்கல் வருதுன்னு தண்ணி குடிக்க போனல. ஆமா. அதுக்கப்புறம் நான் எப்படி ரூமுக்கு வந்தேன்? காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நான் ரூம்ல இருக்கேன். ஆனா எனக்கு கீழே தண்ணி குடிக்க போன ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அன்னைக்கு நைட் எப்படி ரூமுக்கு வந்த, என்ன நடந்தது உனக்கு தெரியும்ல, நீ சொல்ல. எனக்கா? இல்லப்பா, எனக்குலாம் எதுவும் தெரியல. அன்னைக்கு செம்ம வேலை, டயர்டா இருந்துச்சு, நானே படுத்து தூங்கிட்டேன் தெரியுமா? இல்ல உனக்கு தெரியாம எப்படி? இல்லையே, எனக்குலாம் தெரியலையே. அது எப்படி? 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்கோம். நான் எப்படி ரூம்குள்ள வந்திருப்பேன்? இவனுக்கு தெரியும், ஆனா போய் சொல்றான். என்ன கேட்ட உடனே சொல்லிடுவானா? எவ்வளோ வேலை பார்த்த, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? என்ன சிரிக்கிறான்? நம்ம இன்டைரக்டா கேட்டாலே இப்படிதான் சிரிச்சுட்டு போவான். இன்னைக்கு டைரக்டாவும் கேட்டிருக்கேன், திரும்பவும் அதே மாதிரி சிரிக்கிறான். எனக்கு தெரியும்டா, உனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு நைட் என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் நான் இது மாதிரி பேசுறப்பெல்லாம் நீ வந்து சிரிச்சுக்கிட்டே போற. ஆனா சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, உனக்கு வேலை வெட்டி இல்லைனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? டேய் எனக்கும் வேலை இருக்கு. அப்ப போய் பார்க்க வேண்டியதானே? எங்களுக்கு தெரியும். கடுப்பாயிட்டா. வேற வழியே இல்ல.
சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். விக்ரம் ம் விக்ரம், உனக்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல? ஆ தெரியுமே. எனக்கு தெரியும் விக்ரம்க்கு எதுவுமே மறக்காது, நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் குட் பாய் இல்லை, அதனால அமிர்தா கேட்டா விக்ரம் கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு நடந்ததை சொல்லுவான் இல்லை விக்ரம்? ஆ சொல்லுவனே, நீ கேட்டு எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? வாடா, ட்ரை பண்ணது ஒர்க் அவுட் ஆகுது. அமிர்தா அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னைக்கு நைட்டு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. விக்ரம், அன்னைக்கு என்ன நடந்தது இங்க சொல்லு பார்க்க. அது கல்யாணி கல்யாணி எங்க இருக்க? போச்சு இந்த தாத்தா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. சொல்ல வந்தா இவர் கத்தி எல்லாம் சொதப்பிடுச்சு. ஓ அடி பாவி, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி என்னையும் ஒரு நிமிஷம் கவுத்துட்டா. என் மனசையும் மெல்ட் ஆகுற மாதிரி பேசி என் வாயாலே உண்மையை வர வைக்க பார்த்துட்டா. நல்ல வேலை தாத்தா சவுண்டு கேட்டுச்சு, இல்லைன்னா அன்னைக்கு என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். சப்ப முக்கி. அமிர்தா ரியாக்ஷன் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே கண்டினியூ பண்ண. விக்ரம் ஏதோ சொல்ல வந்தியே? பாரு திரும்பவும் அதே மாதிரி பேசுறா. டி விக்ரம், இவன் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறதுக்காகலாம் நீ மயங்க கூடாது, ஸ்ட்ராங்கா இரு. இங்க பாருடா விக்ரம், அன்னைக்கு ஏதோ போதையில ஐ லைக் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி நல்லா பேசினான். ஏன் கிசு கூட அடிச்சா. அந்த 2 கிசுக்காகலாம் இதை மாதிரி பேசினாலாம் நீ மயங்க கூடாது, என்ன ஸ்ட்ராங்கா இரு. விக்ரம் ஐயோ விக்ரம்னு கூப்பிட்டாலே மெல்ட் ஆகுதே. ஆஹா மனசு மாறக்கூடாது. விக்ரம் சொல்லு, அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? நான் தான் சொன்னல, அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியல. எனக்கு டயர்டா இருக்குன்னு நான் தூங்கிட்டேன். போச்சு, தாத்தா வந்து கெடுத்து விட்டாரு. இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பேசினாலாம் வாய்ப்பே இல்லை. இவன் வாயில இருந்து இன்னும் வரவே வராது போல. இங்க பாரு, சும்மா வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நீ தண்ணி குடிக்க போன, அதுக்கப்புறம் எப்ப ரூம்ல வந்து படுத்தலாம் எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி தூங்கிட்டேன்பா. இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, உன்கிட்ட இங்க வெட்டியா பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஓகே, நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? எனக்கும் வேலை இருக்கு. அப்படியா? அப்ப போய் வேலையை பாரு, எனக்கு டைம் ஆகுது. ஓகே பாய்டி சப்ப முக்கி, நம்ம ஈவினிங்க பாப்போம். முதல்ல என்னையே கவுக்க பார்த்துட்டல, நீ மனசுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருடி. நானா சொன்னா மட்டும்தான் உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். டேய் காட்டான் இப்படி போறான் பாரு. இவனுக்கு தெரியும், ஆனா கொஞ்சம் கூட தெரியாத மாதிரியே காட்டிக்கிறான் பாரு. அடியே சப்பமுக்கி, சொல்ல மறந்துட்டேன், இந்த சாரில அழகா இருக்க. காட்டான். do 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 do